ஹாய்ங்க. நம்ம இன்னைக்கு குட்டி ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்பிட்டோங்க. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பீச்சுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளானு. நாங்கள் அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கே பயங்கர லேட் ஆகிடுச்சு. நம்ம போகிறதுக்குள்ளே சன்செட் ஆகிருமோ அப்படின்ற பயம் உள்ளுக்குள்ளே இருந்துச்சுங்க. ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் என் பசங்களோட என் ஃபேமிலியோடவும் ரொம்ப ஜாலியாக இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எனக்கும் என் பசங்களுக்கும் ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. என் பசங்க அவங்க ஐயா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து இந்த வியூவெல்லாம் பார்த்து அழகாக ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். உண்மையாகவே சொல்ல போனால் அந்தமானில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிற இடம் எல்லாமே இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது நேச்சராக இருக்கும். நான் அதை ரசிச்சிட்டு இருந்தேன், என் பையன் என்ன ரசிச்சிட்டு இருந்தான். அப்படியே அவன் கூட விளையாடிக்கிட்டே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறவரை அவன் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருந்தான். சொல்லப்போனால் இந்த ட்ரிப்பை இவன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இப்போலாம் எப்படா வாரத்தில் 6 நாள் சீக்கிரமாக போகும் அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தானே சண்டே வரும், எங்கேயாவது வெளியில் போகலாம்ல. இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை எல்லாருக்கும் அப்படி தோணுதான்னு எனக்கு தெரியல. அப்படி தோன்றவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியோ என் வீட்டுக்கார் சேஃபாக வண்டூர் பீச்சில் கொண்டாந்து இறக்கி விட்டுட்டாரு. இன்னைக்கு சண்டேங்கிறதுனாலவோ என்னவோ தெரியலங்க, கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. க்ரௌடும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா இங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸ்லேயே வண்டூர் பீச் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நிறைய கெஸ்ட் வருவாங்க, சன்செட் பார்க்கறதுக்காக தான் வருவாங்க. இன்னைக்கு நம்மளும் அதுக்காக தான் வந்தோம். சரி, வந்த டைட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து கடலை பார்த்து கடல் காற்று வாங்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த அக்கா வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இடம் இல்லை. சரி, உள்ளே நடந்து போகலாம். உள்ளே எல்லாரும் மணலில் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு நம்ம இன்னும் உள்ளே போகலான்னு சொல்லி போனோங்க. பார்த்தா இன்னைக்கு ஒரே க்ளவுடியாக இருந்தது, மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆடி காற்று அந்தமான்ல அள்ளி வீசிட்டு இருந்துச்சு. நாங்கள் நல்லா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோங்க. நல்லா ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுக்கு அப்படி நடந்து போவேல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னடா இது வீடியோவில் வெயில் அடிக்குது, ஆனால் இவங்க மழை வந்துச்சுன்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நிஜமாவே அங்கே மழை தாங்க வந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு. ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஏன் சன்செட்டே கூட பார்க்க முடியலங்க. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நாளில் நாங்கள் என்ன நினச்சோமோ அது எதுவுமே நடக்கலை. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வந்த ஒரு மெமரிஸ்க்காகவாது ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம சன்செட் கண்டிப்பாக போட்டுடுறோம்.